கல்வி எங்கள் உரிமை இந்த மாபெரும் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைப்பதற்காக இங்க வந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளராக எம்எல்சியாக இருந்து பணிபுரிந்து நீண்ட அரசியல் அனுபவம் இருக்கக்கூடிய ஐயா பொங்குலெட்டி சுதாகர் ரெட்டி அவர்களே, முன்னாள் மாநில தலைவர் முன்னாள் அமைச்சர் ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே, முன்னாள் மாநில தலைவர் இதற்கு முன்பு ஆளுநராக இருந்து நம்மோடு இப்பொழுது தொண்டராக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே, தர்ம போராளி முன்னாள் தேசிய ஹெச் ராஜா அவர்களே, நம்முடைய மாநிலத்தினுடைய மூத்த முன்னிருக்கையில் இருக்கக்கூடிய துணைத் தலைவர்களே, அண்ணன் KP ராமலிங்கம் அவர்கள், அண்ணன் டால்பின் ஸ்ரீதர் அவர்கள், அண்ணன் நாராயண திருப்பதி அவர்கள், அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள், மாநிலத்தினுடைய செயலாளர் அக்கா சுமதி வெங்கடேசன் அவர்கள், இங்க இருக்கக்கூடிய எல்லா பிரமிளா சம்பத் அக்கா அவர்கள், அமைப்பு பொதுச் செயலாளர் அண்ணன் கேசவ விநாயகம்ஜி அவர்கள், இங்க இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய மாவட்ட தலைவர்கள், இந்த கையெழுத்து இயக்கத்திற்கு இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு தொண்டர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக முக்கியமாக பத்திரிகை நண்பர்கள், இப்பதான் அரை மணி நேரத்திற்கு முன்பு அனைத்து கட்சி கூட்டம் அங்கே முடிந்த பிறகு உடனடியாக அங்கிருந்து பத்திரிகை நண்பர்கள் இங்க வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு என்னுடைய சிறப்பு நன்றிகளையும் பத்திரிகை நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு சொந்தங்களே, இது பல ஆண்டு காலமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு போராட்டம். 1965 காங்கிரஸ் கட்சி செய்த மாபெரும் தவறு ஹிந்தியை திணித்தது. அது 67 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வழிவகுத்தது. அன்றிலிருந்து 1965 ஆரம்பித்த ஹிந்தி திணிப்பு 2020 மே 31 வரை நம்முடைய பாரத நாட்டில் தொடர்ந்து இருந்துச்சு. 3வது மொழி கட்டாய ஹிந்தி படிக்கணும் என்பதுதான் தொடர்ச்சியாக இருந்துச்சு. அந்த 31 மே மாதம் 2020 அப்பிருந்து நம்ம புதிய கல்விக் கொள்கை எப்பொழுது தேசிய கல்விக் கொள்கையாக வெளியே வந்துச்சோ அன்றிலிருந்து நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். 3வது மொழி என்பது கட்டாய ஹிந்தி கிடையாது, ஒரு விருப்ப மொழியாக, ஒரு இந்திய மொழியாக எடுத்து படிக்க வேண்டும் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா கொண்டு வந்திருக்கிறார். இது இந்திய அரசியல்ல கல்வித்துறையில ஒரு மாபெரும் புரட்சி, இது மாபெரும் புரட்சி. ஆனா சில அரசியல் கட்சிகளை தலைவர்களை பார்க்கும் பொழுது அவங்க இன்னும் அந்த பழைய பஞ்சாங்கத்தை எடுத்து படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. 1965 பஞ்சாங்கம், 70 பஞ்சாங்கம். அதனால எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் அன்பான வேண்டுகோள், 2020 மோடி பஞ்சாங்கத்தை எடுத்து படிச்சு பாருங்க. அதுல இந்த 3வது மொழி என்பது ஹிந்தி திணிப்பு இல்லை, ஒரு பிடித்த இந்தி மொழியை படிக்கணும் என்பதுதான் மோடி பஞ்சாங்கம் 2020 இருந்து. இந்த நிகழ்வு எதற்காக என்றால் தமிழக மக்களுடைய என்ன உணர்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு. பாரதிய ஜனதா கட்சி மக்கள் இயக்கமாக இதை பட்டி தொட்டி எல்லாம் எடுத்து சென்று மக்களுக்கு ஒரு கையெழுத்திட்டு, என்னுடைய குழந்தை எப்படிப்பட்ட ஒரு கல்வி சாதனையை செய்ய வேண்டும், 3வது மொழியாக எதை படிக்கணும் என்பதெல்லாம் அவங்களுடைய என்ன கோட்பாடுகளை உள்வாங்கி 1 கோடி கையெழுத்து ஆன பிறகு நம்முடைய ஜனாதிபதி அவர்களை சந்தித்து தமிழக மக்களுடைய குரலாக இதை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு சென்னையில் அதை ஆரம்பித்திருக்கின்றோம். அன்பு சொந்தங்களே, இன்னைக்கு தமிழகத்தில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். 2 சமுதாயத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசினுடைய கல்வி திட்டம் 2 சமுதாயத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஒரு சமுதாயம் ஆங்கிலம் படிக்கிறாங்க, பெரிய பெரிய பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க, மெட்ரிகுலேஷன் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறாங்க, ICSE, IB, CBSE படிக்கிறாங்க. அவர்கள் 3 மொழியை படிக்கிறாங்க, அவர்களுக்கு பிடித்தமான 3வது மொழியை படிக்கிறாங்க. இது ஒரு சமுதாயம். இன்னொரு சமுதாயம் 52 லட்சம் குழந்தைகள் அரசு பள்ளியில மட்டும் படிக்கிறாங்க. அவர்களுக்கு 3வது மொழி கற்பதற்கு வாய்ப்பே இல்லை. அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு எந்த ஒரு அரசியல் தலைவரும் கட்சியும், இங்கே ஆளுகின்ற கட்சியும் தயாரா இல்லை. அவர்கள் அதுதான் அவங்களுடைய சாபக்கேடு. நீங்க 2 மொழி தான் படிக்கணும், 3வது மொழி அரசு பள்ளி கொடுக்க மாட்டோம் என்பதை கங்கணம் கட்டிக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார். அவர்களுடைய குரலும் நம்ம மன்றத்தில் ஒலிக்க வேண்டும், கையெழுத்திலே வர வேண்டும். அவங்க தந்தை தாய் நினைப்பதை நம்ம கொண்டு வரணும் என்பதற்காகத்தான் சமக்கல்வி எங்கள் உரிமை என்கின்ற ஒரு முழக்கத்தை பாரதிய ஜனதா கட்சியில் எடுத்திருக்கின்றோம். சமமான கல்வி எந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சாலும் சரி, அது அரசு மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய தமிழகத்தில் இன்னைக்கு பல இடத்துல பார்க்கிறோம். அரசு மரத்துக்கு கீழே பள்ளிக்கூடம் இல்லாத நிலைமையில குழந்தைகள் படிக்கிறாங்க. பெரிய கான்வென்ட்ல பார்க்கிறோம், 5 லட்சம் 6 லட்சம் 10 லட்சம் 12 லட்சம் ஃபீஸ் கொடுத்து படிக்கிறவங்களை பார்க்கிறோம். எல்லோருக்கும் சமமான கல்வி இருக்க வேண்டும் என்பதை தேசிய கல்விக் கொள்கை வலியுறுத்துகிறது. அதிலே மிக முக்கியமாக கற்றுக்கொள்ளக்கூடிய மொழிகளும் கூட தமிழகத்தில் சமமாக இருக்க வேண்டும் என்று. இது மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான ஒரு கையெழுத்து இயக்கம் என்பது என்னுடைய கருத்து. இங்க இருக்கக்கூடிய எல்லா அன்பு தொண்டர்கள் தலைவர்களுடைய கருத்தும் அதுதான். காரணம்,
தமிழகத்தினுடைய அரசியலை, வருங்காலத்தில் நம்முடைய கல்வி முறையை மாற்றக்கூடிய இந்த கையெழுத்து இயக்கத்திற்கு அந்த வலிமை இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தொடர்ச்சியா பேசுறதை பார்க்கிறோம். இன்னைக்கு காலையில சொல்லியிருந்தாங்க, இல்ல நீங்க ஹிந்தியை திணிக்கிறீங்கன்னு ஒரு பெரிய முகநூல்ல பதிவு போட்டாங்க. சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்குற நிதியை பாருங்க, நீங்க தமிழுக்கு ஒதுக்குற நிதியை பாருங்க. இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து மக்களை தவறான ஒரு திசையில் அழைத்து செல்வது ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இந்தியால நாம் கொஞ்சம் பின்னோக்கி போய் 2006 14 அந்த காலகட்டத்தில் யூபிஏ அரசுல திமுக அங்கம் வைத்தார்கள். 2006 14 வரை அந்த காலகட்டத்தில் சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி மட்டுமே மத்திய அரசு 675 கோடி ரூபாய் சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி. தமிழுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி 75 கோடி ரூபாய். நம்ம ஆட்சியில் இல்லைங்க, ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ், ஆட்சியிலே அங்கம் வைத்தது திராவிட முன்னேற்ற கழகம். சமஸ்கிருதத்துக்கு மொத்தமாக இந்தியாவிலே 18 பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது. 18. நாம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே 17 ஆரம்பிச்சிட்டாங்க. 2014க்கு முன்பு 17 பல்கலைக்கழகங்கள், 2014க்கு பின்பு ஒரு பல்கலைக்கழகம், மொத்தம் 18 பல்கலைக்கழகம். நம்முடைய தாய் தமிழுக்கு ஒரே ஒரு பல்கலைக்கழகம், அதுவும் புரட்சி தலைவர் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்சது. நாங்க யாருமே தமிழக அரசு கிட்ட யாரும் நீங்க பல்கலைக்கழகத்தை ஆரம்பிக்காதீங்கன்னு சொல்லல. 18 பல்கலைக்கழகம் இருக்கக்கூடிய சமஸ்கிருதம், ஒரு பல்கலைக்கழகம் இருக்கக்கூடிய தாய் தமிழ். 8 ஆண்டு காலமாக 2006 14 வரை 675 கோடி ரூபாய் சமஸ்கிருதம், வெறும் 75 கோடி ரூபாய் தமிழ். அதான் முதலமைச்சர் அவர்கள் முகநூல்ல போட்டு நீங்க தமிழுக்கு ஏன் பணம் கொடுக்கலன்னு கேட்கிறாங்க. ஆட்சியில் இருந்தவர்கள் அவங்க, ஆட்சி நடத்தது காங்கிரஸ். அன்னைக்கு நம்முடைய உள்துறை அமைச்சர் ப சிதம்பரம் ஐயா அவர்கள் 170 ரெக்கமெண்டேஷன் உள்துறை அமைச்சராக எப்படி இந்தியாவிலே ஹிந்தி மொழியை எல்லா இடத்துக்கும் கொண்டு போலான்னு உள்துறை அமைச்சராக 170 பரிந்துரைகளை வெளியிட்டார் மத்திய அரசு சார்பாக. அதை பத்தி கேள்வி இல்லை. ஆனா மோடி அவர்கள் வந்த பிறகு தமிழ் கலாச்சாரத்திற்கு, மொழிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து செங்கோல் பாராளுமன்றத்திலிருந்து, ஐயன் திருவள்ளுவருடைய கலாச்சார நிலையத்திலிருந்து, மகாகவி சுப்பிரமணிய பாரதியினுடைய இருக்கையிலிருந்து, சிங்கப்பூர், ஹூஸ்டன் தமிழ் பல்கலைக்கழகத்திற்கு இருக்கை கொடுத்து, முக்கியத்துவம் கொடுத்து இவ்வளவு வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த கையெழுத்து இயக்கம் என்பது எல்லா பொய் பிரச்சாரத்தையும் உடைத்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவருடைய சிந்தனையை எளியோருக்கு, ஏழை மக்களுக்கு, சாதாரண குடும்பத்திற்கு அவருடைய வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும். அந்த குழந்தைகளுக்கு நல்ல ஒரு சமக்கல்வி ஒரு உரிமையாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த கையெழுத்து இயக்கம் என்று நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதனால் வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை, வணக்கத்தை தெரிவித்து, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு தொண்டர்களும் கூட இதை ஒரு சங்கல்பமாக, தவமாக நீங்க எடுத்துட்டு போனாங்க. ஏன்னா நீங்க வாங்கக்கூடிய ஒரு கையெழுத்துமே தமிழகத்தினுடைய அரசியலை மாற்றும், தமிழகத்தினுடைய கல்வி தகுதியை மாற்றும். தமிழகத்தில் வலியோருக்கு, ஏழைக்கு, எளியோருக்கு, எல்லோருக்கும் சமமான ஒரு கல்வி ஏற்படுத்துவதற்கு நீங்கள் வாங்கக்கூடிய அந்த ஒரு கையெழுத்து தமிழகத்தினுடைய அரசியலை புரட்டி போடும். இந்த நேரத்தில் நான் கம்பீரமாக ஒரு பாரதிய ஜனதா கட்சியை தொண்டனாக சொல்லுகின்றேன். எப்படி 1965 திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ 2025 பாரதிய ஜனதா கட்சிக்கு, இதை பெருமையாக கம்பீரமாக இந்த நேரத்தில் சொல்லுகின்றேன். 65 உங்களுக்கு, 2025 இந்த மாற்றம் என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகத்தில் வரும் என்று சொல்லி, இந்த அற்புதமான நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு தலைவர்களுக்கு மறுபடியும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றியை தெரிவித்து, வாய்ப்பு கொடுத்த நம்ம இந்த பகுதியினுடைய எல்லா மாவட்டத்தில் உட்பட கட்சி நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். சமக்கல்வி எங்கள் உரிமை என்ற இணையதளத்தை மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர், முன்னாள் மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் தொடங்கி, ஐயா சுதாகர் ரெட்டி அவர்களும் இணைந்து தொடங்கி. தமிழ் சமுதாயத்தினுடைய ஒரு மறுமலர்ச்சிக்கு வித்திடுகின்ற இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற மாநில தலைவர் உள்ளிட்ட அத்தனை பேருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்திய ஆரம்பத்தில் கொண்டு வந்து 1905 இந்தி பிரச்சார சபை ஆரம்பிச்சது 1918.
1920 ஒரு பெரியவர் ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறாரு, ஈரோட்டில் ஆரம்பிக்கிறாரு, தன்னுடைய வீட்டிலேயே ஆரம்பிக்கிறாரு. 30 மாணவர்கள் தங்கி ஹிந்தி படிப்பதற்கு உணவு உட்பட எல்லா ஏற்பாடுகளும் கொடுத்து அந்த பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்கிறார். அந்த பெரியவர் வேறு யாரும் கிடையாது, பெரியவர் ஈவேரா அவர்கள். பெரியார் ஆரம்பித்து வச்ச அந்த பள்ளிக்கூடத்தை போல இதுவரைக்கும் யாரும் பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சது கிடையாது. திருவிக்கா போன்றவர்கள் இப்படி பல பேர் இருக்கின்றார்கள். ஆகையினால இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த தலைமுறைக்கும் எதிர்காலத்தில் வருகின்ற தமிழ் சமுதாயத்திற்கும் எல்லாம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு பாரதிய ஜனதா கட்சி இந்த ஒரு நல்ல முயற்சியில் இறங்கி இருக்கின்றது. இந்த இணையதளம் என்பது ஒவ்வொரு தமிழனுடைய நாடி துடிப்பாக திகழ்கின்றது. இதனை எடுத்துச் செல்ல வேண்டிய பொறுப்பு நம்மிடம் இருந்து கொண்டிருக்கின்றது. சவால்கள் எதிர்நோக்குவதற்கு தயாராக இருப்பதற்கு நாம் தயாராகி விட்டோம் என்கின்ற அடையாளமாக இது அமைந்திருக்கின்றது. ஆகவே இந்த இணையதளத்தை 8 கோடி தமிழருடைய சார்பிலே பாரதிய ஜனதா கட்சியின் மூலமாக துவக்கி வைப்பதில் நாங்கள் பெருமைப்படுகின்றோம். தேசிய கல்விக் கொள்கை குறித்து நமது பாரத பிரதமர், மத்திய உள்துறை அமைச்சர், மத்திய கல்வி அமைச்சர், நமது மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்பட மாநில தலைவர் உள்பட அவருடைய கருத்துக்கள் எல்லாம் இந்த இணையதளத்திலே இடம்பெற்றிருக்கிறது. அதேபோன்று தேசிய கல்விக் கொள்கை குறித்து நமது தலைவர்கள் பேசிய ஒளிப்பதிவுகளும் இங்கே இடம்பெற்றிருக்கிறது. சமக்கல்வி எங்கள் உரிமை ஏன் என்ற போஸ்டர்ஸ் நிறைய இருக்கிறது. விரும்புபவர்கள் இதை டவுன்லோட் பண்ணி எல்லாருக்கும் நாம் இதை ஷேர் பண்ணலாம். அதற்குரிய வாய்ப்பு இந்த இணையதளத்தில் இருக்கிறது. தேசிய கல்விக் கொள்கை குறித்து மக்கள் கருத்து என்ன, அவர்களுடைய பதிவுகளும் இங்கே இருக்கிறது. பல்வேறுபட்ட இளம் பெண்கள், குடும்ப தலைவிகள், இளைஞர்கள், பெரியவர்களுடைய கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தேசிய கல்விக் கொள்கை குறித்து திமுக தலைவர், முதலமைச்சர் உட்பட மற்ற எல்லோரும் எப்படி தவறான கருத்துக்களை மக்களிடம் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் இந்த இணையதளத்திலே நாம் பதிவு செய்திருக்கிறோம். அதேபோன்று ஆதரவு கையெழுத்து இயக்கம் என்பது படிவங்களிலும் மக்களிடம் நேரடியாக பெறப்படும். அதேபோன்று இந்த இணையதளத்திலும் உள்ளே சென்று QR கோடில் இருந்து சென்று அல்லது நேரடியாக அதை திறந்து அதிலே கையெழுத்து இயக்கத்திற்கு ஆதரவாக டிஜிட்டல் சிக்னேச்சரும் இதில் போட முடியும் என்பதையும் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்திய மொழிகள் எவை எவை, மூன்றாவது படிக்கக்கூடிய மொழிகள் எவை எவை என்பதெல்லாம் இருக்கும். இதே வெப்சைட்டும் 6 மொழிகளிலும் இருக்கிறது. நன்றி நன்றி. அடுத்து மரியாதைக்குரிய அண்ணன் H. ராஜா அவர்கள் பாடலை தொடங்கி வைப்பதற்கு முன்பாக நமது இணை பொறுப்பாளர் ஐயா அவர்கள் சென்னை விமான நிலையம் செல்ல இருப்பதால் அவர் முதலில் முன்னாள் தேசிய செயலாளர் H. ராஜா அவர்கள் சமக்கல்வி எங்கள் உரிமை என்ற பாடலை இப்ப ஒளிபரப்புறதுக்கு தொடங்கி வைப்பாங்க சொல்லி.
இன்றைய தினம் உண்மையிலேயே ஒரு ஃபர்ம் ஸ்டெப் ஃபார்வர்டு. தமிழகத்தில் தமிழ் மொழியை சொல்லி 65 ஆட்சிக்கு வந்தவர்கள் இவர்களுடைய பாரபட்சமான அணுகுமுறையால் இப்பொழுது ஆட்சியை இழப்பார்கள். மொழியை வைத்து வந்தவர்கள் அந்த மொழி காரணமாகவே ஆட்சி இழப்பார்கள். ஆனால் அதற்கு நாம மக்களிடையே இந்த செய்தியை எடுத்துச் செல்ல வேண்டும். அதனால இப்போ சமக்கல்வி நம் உரிமை என்கின்ற பாடலானது துவங்கி வைக்கப்படுகிறது. இது பட்டி தொட்டியெல்லாம் இந்த பாடலை நாம் எடுத்து சென்று இதற்கு வலு சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்தில் வசதி வாய்ப்புள்ளோருக்கு உயர்தரமான கல்வியும் ஏழை எளியோருக்கு தரமற்ற கல்வியும் தான் தலைவிதி என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கல்வியில் சமத்துவம் என்பது வெறும் வார்த்தையாக மட்டுமல்ல, தற்போதைய தேவை கல்விக் கொள்கையில் ஒரு புரட்சி. சமமான கல்வியை அனைத்து தரப்பு மாணவர்களுக்கும் பெற்றுத் தருவதே நாங்கள் இன்று ஏற்கும் தலைமை சபதமாகும். வாருங்கள், முடித்து காண்பிப்போம். இது அவங்க நடத்துற பள்ளிக்கூடத்துல எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ வச்சுக்கிறாங்க. ஆனா பாமர மக்கள் படிக்கிற பள்ளிக்கூடத்துல எல்லாம் இந்த மாதிரி நாங்க அதை தான் கொண்டு வரோம். அவங்க இஷ்டத்துக்கு பண்ணி இந்த மாணவர்களை முட்டாளாக்கி உட்கார வச்சிருவாங்க. இதுதான் உண்மை. முதல் மொழி தாய்மொழி தமிழா இருக்கட்டும், இரண்டாவது மொழி ஆங்கிலமா இருக்கட்டும், மூன்றாவது மொழி கட்டாய ஹிந்தியாக இருக்கக்கூடாது. மலையாளம் கத்துக்குங்க, தெலுங்கு கத்துக்குங்க, கன்னடம் கத்துக்குங்க, எந்த மொழி பிடிக்கும். இந்திய மொழிகள்ல உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு மொழியை கத்துக்குங்க. हमारे विद्यालय में कंप्यूटर व प्रोजेक्टर पद्धति द्वारा खेल खेल में भी शिक्षा प्रदान की जाती है. हिंदी எதுக்கும் கூட்டம் இங்கே ஹிந்தி பள்ளி நடக்குது. அவர்கள் பெற்ற பிள்ளை எங்கே பல மொழிகளை படிக்குது. அரசு பள்ளி பிள்ளை எல்லாம் அழுது புலம்பி தடுக்குது. அனைவரும் சமக்கல்வி கேட்ட கருப்பு கொடியை பிடிக்குது. சட்டம் திட்டம் படிக்கத்தான் போடுற நீயும் மட்டும் ஒப்பிங்க மட்டும்தான் நெய்ய கட்டும். நாங்க உச்சத்தை தொடும் வர அடங்க மாட்டோம். இப்ப இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்கிறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்கிறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. My son is also a citizen of Singapore. யூகே போயிருக்கான், படிக்கிறதுக்காக போயிருக்கான். 7ஆம் வகுப்பு வரும்பொழுது அவர் என்ன சொன்னாருன்னா, யூனிக் லாங்குவேஜ் நான் ட்ரை பண்ணி பார்க்கணுமா, சரி ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லும்போது லாங்குவேஜ் கிடையாது. நான் தமிழ் எடுக்கல. வலியொரு பிள்ளைகள் படிக்கும் மொழி கல்வி எளியொரு பிள்ளைகள் படிக்க கூடாதா? உங்க வீட்டு பிள்ளைகள் மொழியினை படிக்க எங்க வீட்டு பிள்ளைகள் படிக்க கூடாதா? கல்வி கொள்கை ஒழுக்கும் வாழ்வை பல பாதை திறக்கும் வரலாறு உன் பெயரை பதிக்கும் புதிய கல்வி. இது புரட்சி கல்வி, கைமண் அளவுக்கு எல்லா உலகம் மாதிரி எவ்வளவுமே தெரிஞ்சுக்கிறது நல்லது. எனக்கு 3 languages better அப்படின்னு தோணுது.
இப்பொழுது சிக்னேச்சர் கேம்பெயின் தொடங்குறாங்க. முன்னாடி இருக்க தலைவர்கள் மட்டும் தொடங்க, மற்ற எல்லாரும் போய் இப்ப கூட்டத்தை இது பண்ண வேண்டாம். அவங்க மட்டும் போய் கையெழுத்து போட்டுட்டு நேர பத்திரிகையாளர் சந்திப்பு மேல மாநில துணைத் தலைவர்கள், மாநில செயலாளர்கள், தலைவர்களோடு மேல வரலாம். மற்ற எல்லாரும் அந்தந்த இருக்கையிலே அமரும்படி கேட்டுக்கொள்கிறேன். தொடங்குவதற்கு முன்பாக ஐயா சுதாகர் ரெட்டி அவர்கள் சிற்றுரை. அன்பு சொந்தங்களே, நம்முடைய முதல் கையெழுத்தை அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா அவர்கள் கையெழுத்திட்டு அந்த இயக்கத்தை அக்கா துவங்கி வைப்பாங்க. அக்கா உங்ககிட்ட முதல் கையெழுத்து போட்டு அந்த அற்புதமான புரட்சியை செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு தலைவரை இந்த நேரத்தில் நான் அழைக்கிறேன். நம்முடைய அண்ணன் பொன்னார் ஐயா அவர்கள், ஹெச் ராஜா அண்ணன் அவர்கள், எல்லா மாநிலத்தினுடைய துணைத் தலைவர்கள், செயலாளர்கள், ஐயா சுதாகர் ரெட்டிஜி அவங்க எல்லாரும் வாங்க. சமக்கல்வி 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 சமக்கல்வி. தமிழ் வாழ்க என்று சொல்லி தலைவர் பாரதம் வாழ்க, தமிழ் வாழ்க, பாரதம் வளர்க என்று சொல்லி கையெழுப்பட்டிருக்கிறார்கள். எஜுகேட் டு ஆல், எல்லாருக்கும் சம கல்வி அப்படிங்கறத எழுதி கையெழுத்து போட்டிருக்காங்க ஐயா சுதாகர் ரெட்டி ஐயா அவர்கள். மற்ற எல்லாம் போட்டவங்க எல்லாம் அப்படியே அமரலாம். ஹலோ. மரியாதைக்குரிய ஸ்ரீ அண்ணாமலை அவர்களை, மோஸ்ட் ரெஸ்பெக்டட் பொன் ராதாகிருஷ்ணா जी, तमिलसाई जी, एच राजा जी, केपी रामलिंगम जी, एजी संपत जी, डॉल्फिन जी, नारायणन जी and Karunagarajan ji, our General Secretary Organization Keshav Vinayakan ji,
local district president Lata ji, previous district president Dhanashekhar ji, and Sumati Venkatesh ji, and all office bearers, district presidents, media friends. Anaivarakam Vanakam. Valtikal, Nalvaltikal for this movement. Samakalvi, education to all. This will go like a momentum. 1 crore signatures under the state leadership. It is going to happen. I am very happy to take part in this. Dr. Baba Saheb Ambedkarji's constitution has given equal justice, equal right to expression, right to choose. That is the freedom of speech, freedom of option. But unfortunately, this Trimukha DMK government, which has failed in all fronts, they are raking up this issue to divert the attention of our Tamil Makkal, Tamil people. But their exercise will be a futile exercise. Earlier, if I want to recall, now they are hating the Hindi, but Kalangar Karunanidhi ji told, one press reporter asked, when Dayanidhi Maran was inducted in the cabinet, 2004, he has been asked, why Dayanidhi Maran ji has inducted in Union cabinet? He said he knows Hindi. Dayanidhi Maran knows Hindi, that is the reason I have recommended him to Central Cabinet. Now they are raking up the issue. This is the equal education to all, choice of education to all, Samakalvi. This is the right way, right path, in right manner we are moving it. Definitely the people of Tamil Makkal will bless us, will expose the ulterior motive of this DMK Congress-led rule. One side, Rahul Gandhi says, whatever population that will be the reservation. Jitna abadi hai, utna hak hai. According to population, the right will come. Rahul Gandhi says in that way. But here the PCC President Tamil Nadu says some other thing. Is there guts to the Stalin? I am asking Mr. Chief Minister, you want to endorse Rahul Gandhi's statement or you want to quit the alliance from Congress party? This is the question I am asking as a whatever the capacity. Don't play with the Tamil Nadu people. They are suffering like anything. Law and order failure. Ganza, everywhere. Law and order atrocities on women. Farmers are facing, all sections are facing. Misrule. You are diverting this. Anyway, people will give befitting reply. Annamalai told everything in his speech and we are all there. We will go to the public, door-to-door canvassing by collecting the signatures. Definitely we will make it after that also. Not only the signature campaign, we will expose the misdeed, corrupt practices of this government DMK in a coming days in a war foot aspects. Because of election year, they want to divert this. They want to rake up the sensitive issues. Everywhere they are creating these type of things, whether it is delimitation or whatever it may be. But they failed in totally misgovernance, anti-people policies, misdeeds, commissions, omissions, corrupt. Half of the cabinets are facing so many allegations. Jail to bail, bail to jail. CBI, IT, everywhere. This is the good governance. Is this the Dravidian model governance? I am asking the Chief Minister. Now, in the coming years, under the dynamic leadership of Narendra Modi ji, with the popular support of our Tamil Makkal, our NDA alliance under the leadership of Modi ji, Tamarai Aachi Nichayam, Tamarai Aachi Nichayam, Tamarai Sevaye Lachayam. With these words, Shubhkamna Valtikal Nalvaltikal to everybody. இப்போ உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு இந்த ஒரு வாஸ்து பாதிப்பு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? உங்க வீட்டோட தென்கிழக்கு தெற்கு சார்ந்த 22 டிகிரில என்ன இருக்குங்கிறத நீங்க செக் பண்ணுங்க. நான் சொல்ற மாதிரி பாதிப்பு அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.